ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 12/8/2024 18/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள், இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது, இந்த 3 விஷயத்தையும் பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்கா. புதன் சூரியன் கடகத்திலையும், சுக்கிரன் சிம்மத்திலையும், கேது கன்னியிலையும், கும்பத்தில் சனி வக்கரத்தோட, மீனத்தில் ராகு. இந்த வாரம் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் 17ஆம் தேதி காலை ஒரு 6:15 மணிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார். அதாவது ஆவணி மாதம் பிறகுறது. இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மாற்றம் மாத கிரகமான சூரியன் மாறுறது. இந்த வாரத்தில் பார்த்தடையானால் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரம், அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கும்போது துலா ராசியிலிருந்து ஸ்ரவண நட்சத்திரம் வரலும் போகிறார், மகர ராசி வரலும் போகிறார். அதாவது சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியிலிருந்து துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் 4 ராசிக்கு போகிறார் இந்த வாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா 12ஆம் தேதி அன்றைக்கே திரிதினஸ்பிரிக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ ஒரு திதியோ, அதாவது 3 நாட்கள் அது வறுமையானால் அது திரிதினஸ்பிரிக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரே நட்சத்திரம், ஒரே தீதி, ஒரே யோகம், அந்த மாதிரி வந்தது ஏனால் இந்த மாதிரி திரிதினஸ்பிரிக்குன்னு சொல்லக்கூடியது. இன்னைக்கு பார்த்தாலேனா சுவாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 1.25 நாழிகை இருக்கும். அது 10ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 11ஆம் தேதி அன்னைக்கு அதிகாலை, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடினா 10ஆம் தேதி கணக்கு வரும் தமிழில். சூரிய உதயம் டு சூரிய உதயம் தானே, அதனால் முந்தின நாள் வரும். அதற்கப்புறம் 11ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் உதிச்சதுக்கப்புறம் 60 நாழிகை சுவாதி நட்சத்திரம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 12ஆம் தேதி அன்றைக்கி ஒரு 1.25 நாழிகை இருக்கிறதுனால திரிதினஸ்பிரிக்குன்னு சொல்லக்கூடியது. 3 நாட்கள் ஒரே நட்சத்திரம் வர்றதுனால இது சொல்கிறது. இதனால் என்ன அப்படின்னா இது என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு இந்த நாட்களை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. அதாவது நல்ல விஷயம்னா வீட்டில் ஏதாவது விசேஷங்கள் கொண்டாடணும்னா அதை தவிர்க்கிறது நல்லது. சரி, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி, அதாவது 15/8/2024 அன்றைக்கி ஸ்மார்த்த ஏகாதசி. ஸ்மார்த்த ஏகாதசினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தசமி கார்த்தால ஒரு 2 நாழிகையோ இல்லை 7 நாழிகை 10 நாழிகை வரலும் இருக்கும். அதற்கு பிறகு ஏகாதசி வரும். இது ஸ்மார்த்த ஏகாதசின்னு சொல்லக்கூடியது. வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வருது. வைஷ்ணவ ஏகாதசியில் என்னென்னா விடியும் பொழுதே ஏகாதசியில் விடியணும். அப்படி இருக்கும்போது 1 நாழிகையோ 2 நாழிகையோ இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அந்த ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசின்னு சொல்கிறான். அதனால் இன்றைக்கி 15ஆம் தேதி ஸ்மார்த்த ஏகாதசியாகவும் 16ஆம் தேதி வைணவ ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த வைணவ ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசி ரெண்டுமே உபவாசம் இருப்பா. இல்லைன்னா இந்த நொய் இல்லைன்னா உடைச்ச அரிசி வச்சு இது பண்ணி சாப்பிடுவா. உப்புமா அந்த மாதிரி சொஜ்ஜி பண்ணி சாப்பிடக்கூடியது. அதாவது உப்பு சேர்க்க மாட்டா, சொஜ்ஜி பண்ணி சாப்பிடுவா. இப்போ சஹஸ்ரநாமம் சொல்கிறது, பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே அன்றைக்கி ஏகாதசி மொத்தம் இது பண்ணுவாள். இது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான விஷயமாக சொல்லக்கூடியது. இந்த வாரம் பார்த்தோம்னா 17/8/2024 அன்றைக்கி சனி பிரதோஷம். பிரதோஷ காலம்ன்றது மிகவும் முக்கியமான விஷயம். அதை தவிர இன்றைக்கி இந்த 17ஆம் தேதி சனிக்கிழமை கார்த்தால ஒரு 6:15 மணிக்கு சூரிய பகவான் ஆவணி மாதம், அதாவது சிம்ம ராசியில் வர்றது பெரிய விசேஷம். அன்றைக்கி சனி பிரதோஷம் வேறு, அதுவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள். அதாவது பிரதோஷத்திற்கு வேண்டிக் கொள்ளும் எல்லா விஷயங்களும், எல்லாவித தோஷங்களும் போகக்கூடியது, எல்லாவித கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய நாள்னு சொல்லக்கூடியது. அதுவும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமான ஒன்று. அதுவும் அதாவது சனி பிரதோஷம் சாயந்தரம் 5:45 6:15 வரலும் உண்டான அந்த தீபாராதனை பார்க்குறது சிவன் கோயிலெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே மிகவும் விசேஷமான நாள். அதற்கு பிறகு 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா ஸ்ரவண நட்சத்திரம், திருவோணம், அதாவது ஸ்ரவண விரதம் வருது. அன்றைக்கி ஸ்ரவண விரதம், அதாவது உத்திராட நட்சத்திரமும் இருக்குது. ஒரு 10 நாழிகை அதற்கு பிறகு ஸ்ரவண நட்சத்திரம் வருது. ஸ்ரவண விரதம் வருது அன்றைக்கி. அதனால் திருவோண விரதம் வைணவர்களில் ரொம்ப பிரசித்தி. அவர்கள் திருவோணத்திற்கு விரதம் இருப்பார்கள்.
திரு என்ற அடைமொழி கொண்ட 2 நட்சத்திரங்கள், ஒன்று திரு ஆதிரை, மற்றொன்று திரு ஓணம். இந்த 2த்துக்கு தான் வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து திருன்னு ஒரு உயர்ந்த நட்சத்திரமாக சொல்லக்கூடியது. அதனால் திருவோணத்திற்கு உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம், பெருமாளுக்கு நல்ல ஒரு பெரிய ஏற்றம், கைங்கரியம்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னால் மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மயங்கி நிற்க, அதாவது மயங்கக்கூடிய காலகட்டம், 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது செய்யக்கூடிய செயல்கள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மயங்கக்கூடிய காலகட்டம். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் பார்த்தோம்னா ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி உங்களுடைய கீழே, அதாவது இந்த யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துன்னு இருப்போம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட், அதாவது ஜாதகத்தின் வழியாக ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்களேனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், உங்கள் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. முதல்ல சந்தி இருக்கான்னு பார்க்கணும். ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து 40 வயசு 45 வயசில் வந்து இன்னும் அவள் நட்சத்திரமே சரியாக தெரியாமல், ராசியும் தெரியாமல் நிறைய பேர் இருக்கா. அவள் வந்து துலா ராசின்னு நினச்சின்னு இருப்பாள், விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் இருப்பாள், துலா ராசியில் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள். அதனால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த சந்தி பார்த்து முதல்ல வந்து சந்தியை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு லக்னத்தை குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்றத சொல்ல முடியும். எளிய பரிகாரங்களையும் சொல்கிறேன், அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதும் சொல்கிறேன். அதை நீங்கள் போட்டுவிட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க, உங்களுக்குன்னு அப்பாயின்மெண்ட் தரேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 12/8/2024 18/8/2024 வரை உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர், அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு புதனும் சூரியனும் உங்களுடைய ராசியிலே இருக்குது. ராசிக்கு 12ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும். செலவுகளும் சில சுப செலவுகளாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. 12ஆம் இடத்துல, அதாவது 2ஆம் இடத்துல வந்து 11ஆம் அதிபதி அப்படின்னு இருக்கக்கூடியதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு தடங்கல்கள் வந்தாலும் முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வயக்காடு, அதை தவிர வந்து வயல் வச்சுருக்கிறவங்க, நிலம் வச்சுருக்கிறவங்க, அதை தவிர வந்து விவசாயம் பார்க்குறவங்க, தண்ணீர் சம்பந்தமாக விவசாயத்தில் இது பண்ணுறவங்க, அதை தவிர வந்து இந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய பிராணிகள் வளர்க்கக்கூடியவங்க, அதாவது இந்த உயிரினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன், அந்த மாதிரியான விஷயங்கள் வளர்க்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும், அதாவது தடங்கல்கள்லாம் வந்து அந்த அளவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் தொழிலில் வந்து மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செய்யக்கூடிய தொழில்களில் சிறு சிறு தடங்கள் வந்தாலும் அது வந்து நிச்சயமாக வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் அதீத லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது. ராசியினுடைய அதிசுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 5-10க்கு உண்டானவர். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதும் 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதன் மூலியமாக திருமணத்திற்கு காலம் நிச்சயிக்கப்படும். அதை தவிர வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் 5ஆம் அதிபதியும் குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி நிச்சயமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு, கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது. ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம். மறைந்த ராகுன்றது பார்த்து இளையானால் திடீர் பண வரவை கொடுப்பார், தொழிலில் பெரிய அபிவிருத்தியை கொடுப்பார், ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு
ராசியின் அதிபதி ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து திக்பலத்தில் ஆரம்பிக்கிறார். அதாவது 12ஆம் தேதியிலிருந்து 12/8/2024 18/8/2024 வரலும் உண்டான வாரத்தில் 13ஆம் தேதி அதிகாலை வரலும் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது விசேஷம். திக்பலம் அடைகிறார். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஆட்சியாக இருக்கக்கூடிய ஆட்சிக்கு சமமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிநாதன் ஆட்சி பெற்றிருந்தால் எல்லா விஷயத்திலும் வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். குருவினுடைய பார்வையும் ராசிநாதனும் செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. ராசிநாதன் நீச்சப்பட்டாலும் குருவும் செவ்வாயும் பார்க்கறதுனால பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 13ஆம் தேதி அதிகாலையிலிருந்து 15ஆம் தேதி காலை ஒரு 10:45 மணி வரலும் இருக்கக்கூடிய காலமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை சந்திர பகவான் போகிறார். 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்பொழுது உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் மறைந்த இடமாக இருந்தாலும் புதிய வேலை கிடைக்கக்கூடும். அது தவிர வேலையில் ஒரு அபிவிருத்தி இருக்கும். அதாவது ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ராசிநாதனே 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். இது 15ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி மாலை ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் ராசியில் புத பகவானும் 12ஆம் அதிபதி இருக்கிறதும் 2ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறதும் பெரிய ஏற்றம். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமைகளும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி, நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் நீங்கள் திருவேற்காடு மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம், அதாவது ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரும். கருமாரியம்மன் கோவில் திருவேற்காடு போயிட்டு வர்றதன் மூலியமாக, ஏன்னா இப்போது ஆடி வெள்ளி கடைசி வெள்ளி வேறு இந்த வாரம், அதனால் போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.